ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெல்கம் நோட் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் எங்கே ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்ரோ ஐலாண்ட் வந்து போக போகிறேன். அதை தான் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். நாங்கள் சென்னை டு கொல்லம் பை ட்ரெயினை சூஸ் பண்ணோம். லிமிட்டடான ட்ரெயின்ஸ் மட்டும்தான் இருக்குங்க. ஸோ ப்ரீ புக் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் பஸ்ஸை கூட சூஸ் பண்ணலாம் டிரான்ஸ்போர்ட் கூட. நீங்கள் குரூப்பாக போனீங்கன்னா இந்த 13 hours ஜேர்னி வந்து போரே அடிக்காதீங்க. கொல்லம்லேருந்து மன்ரோ ஐலாண்ட் ரொம்ப கிட்டக்க தான். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் 6 AM கொல்லம் ரீச் ஆனோம். கொல்லத்துலேருந்து மன்ரோ ஐலாண்டுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குங்க. ஆர்எல்ஸ் இந்த மாதிரி ரெண்டல் பைக்கை ஹையர் பண்ணலாம். எப்படிங்கிறத நான் செகண்ட் எபிசோடில் சொல்கிறேன். நாங்கள் சூஸ் பண்ணது ட்ரெயினுங்க. கொல்லத்துலேருந்து உங்களுக்கு மன்ரோ ஐலாண்டுக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. பட் ஆனால் லிமிட்டட் தான், ஒரு சில ட்ரெயின் தான் இருக்குது. நாங்கள் 9 o'clock மார்னிங் ட்ரெயினை வந்து டிக்கெட் வாங்குவோம். 10 ரூபா இருந்தால் போதும், மன்ரோ ஐலாண்ட் ரீச் ஆகிடலாம். அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நாங்கள் வந்து ரிசார்ட்டுக்கு போயிடுவோம். ஸோ அங்கே போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கேட்குங்க. ஸோ கைஸ், பார்த்தீங்க அப்படின்னா மன்ரோ ஐலாண்ட் வந்து ரீச் ஆகியாச்சு. ஸோ இங்கேருந்து ரிசார்ட்டுக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் போகிறோம். ஸோ ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனல் தான். ஒரு 10 rupees கொடுத்தா 15 minutes கொண்டு வந்து மன்ரோ ஐலாண்டில் வந்து ரீச் ஆகிடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி எந்த ரிசார்ட்டுக்கு போகணுமோ நீங்கள் வந்து போகலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கொல்லம் ஸ்டேஷன்லேருந்தே ஆட்டோ இருக்குது. நான் சொன்னபடி கொஞ்சம் காஸ்ட் வந்து வரும். ஸோ அதை வந்து புக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக ஆட்டோ இல்லை டாக்ஸி போய்க்கலாம். ஸோ ட்ரெயின் வந்து நான் ஆப்ஷனலாக சொன்னேன். பட் ஆனால் ஒரு 3 hours வெயிட் பண்ணி தான் நாங்கள் வந்து அந்த ட்ரெயினுக்கு வந்து 10 rupees கொடுத்து எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக தான் வந்தோம். ஸோ ரிசார்ட் போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ என் கூட ட்ராவல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தம்புராஜ். எங்களோட ரிசார்ட்டுக்கு ஈஸி வே பை வாக் அண்ட் இந்த ரிவரை கிராஸ் பண்ணால் கேரளா கவர்மெண்ட் போட் சர்வீஸை யூஸ் பண்ணோம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இது ஒரு ஐலாண்டுங்க. ஸோ சூஸ் பண்ணுற ரிசார்ட்டை பொறுத்து தான் நம்மளோட டிரான்ஸ்போர்ட் வந்து சூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபைனலி 16 hours ஜேர்னிக்கு அப்புறம் நம்மளோட ரிசார்ட்டை வந்து ரீச் ஆகியாச்சுங்க. ஸோ சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை வந்து போட்டாச்சு. இந்த ரிசார்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா பிரணவ் ரிசார்ட் மன்ரோ ஐலாண்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ மன்ரோ ஐலாண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் வரலாம். இல்லை அப்படின்னா இவங்ககிட்ட வந்து ஆட்டோ இல்லை டாக்ஸி வந்து புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து பிக் பண்ணிப்பாங்க கொல்லம் ஸ்டேஷன்லேருந்து. இல்லை மன்ரோ ஐலாண்டு கூட வந்து பிக் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்டீரியர் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட அவுட் சைட் வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத ட்ரோன் ஷாட்ஸில் பாருங்கள். ஸோ ரிசார்ட்டோட அவுட் சைட் வியூவெல்லாம் பார்த்துருப்பீங்க ட்ரோன் ஷாட்ஸில். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்செட் போட் ரைடு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இந்த பேக்கேஜில் இது வந்து இன்க்ளூடட் தான். ஸோ இந்த பேக்கேஜ் எப்படி புக் பண்ணோம் என்ன ஏதுங்கிறது இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஸோ இன்டீரியரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் நான் வந்து கடைசியில் வந்து எப்படிங்கிறது காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த போட் ரைடை வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் வர்க்கலா ஆலப்பி சுற்றி பார்க்குறீங்கன்னா உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் இந்த மன்ரோ ஐலாண்டை ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த என்டையரான பிளேஸ் ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் ஒரு சிட்டி லைஃப்லேருந்து 2 நாள் தள்ளி போகணும் அப்படின்னா இந்த பிளேஸை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது கனாய் போட்டுன்னு சொல்லுவாங்க. மோட்டர் ஆர் ஷிகாரா போட்ஸை விட நல்லா இருக்கும் ரைடு போகிறதுக்குங்க. சைட் சீயிங்க்கு ஒரு நல்ல போட் அண்ட் லாட் ஆஃப் ஸ்மால் கேனல்ஸை வந்து இது ரீச் பண்ண முடியும். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், பட் டெஃபினட்டாக ஒர்த்துங்க. இங்கே இன்னொரு ஹைலைட் இருக்குங்க. ஓணம் அப்போ நம்ம விசிட் பண்ணோம் அப்படின்னா கல்லடா ரிவரில் நடக்கிற கேரளாவோட ஃபேமஸான போட் ரேஸை வந்து நம்ம பார்க்க முடியும். பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் மாதிரி மன்ரோ ஐலாண்ட்லேயும் நிறையா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை பார்க்குறேன். பிச்சாவரம் போனதில்லை, பட் ஃபோட்டோ ஸ்பாட்டுக்கு நல்லாயிருக்கும்.
மன்ரோ ஐலாண்டுக்கு அப்புறம் வர்க்கலா தான் நெக்ஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸ். ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தான். ட்ரெயினில் இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ வர்க்கலாவில் என்னெல்லாம் டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு vlog பண்ணியிருக்கேன். ஸோ லிங்க்கை வந்து கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுங்க, செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலி ஸ்பாட் வந்துட்டோம். இங்கேருந்து ஆப்போசிட்டில் தான் சன்செட்டை வந்து வாட்ச் பண்ண போகிறோம். நிறைய சோஷியல் மீடியாவில் இந்த ஸ்பாட்டை பார்த்துருப்பீங்க, ரீல்ஸில் ட்ரெண்டிங்கில் இருந்திருக்கும். ஸோ இங்கேருந்து அதை வாட்ச் பண்ண போகிறோம். இந்த பேக்கேஜை பற்றி சொல்கிறேன். 2 days 1 night ஸ்டே, 3 times ஃபுட், சன்செட் அண்ட் சன்ரைஸ் போட் ரைட், டீ ஸ்நாக்ஸோட ஆட் பண்ணி per பர்சனுக்கு 3000 வந்து சார்ஜ் பண்ணாங்க. டீட்டெயில்டு பேக்கேஜ் அண்ட் பர்சன் கான்டாக்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், சன்செட் பார்த்திங்கன்னா அமேசிங்காகவே இருந்துச்சு. ஸோ வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து பாருங்கன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அந்தளவுக்கு அருமையாக இருந்துச்சு. ஸோ இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமுட்டி லேக் கிட்ட வந்து இது வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அங்கேருந்து தான் நம்ம வந்து அந்த சன்செட்டை வந்து வாட்ச் பண்ண முடியும். ஸோ ரிசார்ட்லேருந்து 2 kilometers வரும். ஒரு 3 hours அப்ராக்சிமேட்டாக வந்து ஜேர்னி இருக்கும். ஸோ நேரில் வந்து பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த எபிசோடை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். ஸோ எபிசோட் 2ல் எங்கே போக போகிறோம், என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணுறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ட்ராவல் பார்க். பாய்.